ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதுரவாயில் ஃப்ளேவர்லேருந்து நம்ம கிளம்புறோம். மதுரவாயில் டு பழவேற்காடு நம்மளோட ட்ரிப்பு இதான் நம்மளோட முதல் ட்ரிப்பு. ஒரு ட்ரையலுக்காக நம்ம இதை பண்ணுறோம். இப்போ மதுரவாயிலேருந்து ஃப்ளேவர்லேருந்து நம்ம கிளம்பி ஒரு 500 மீட்டர் கூட தாண்டல, 200-300 மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிராஃபிக் ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய டிராஃபிக் மாதிரி இருக்குது. ஏன்னா பைபாஸில் அப்படியே ஃபுல்லாகவே வண்டிங்கெல்லாம் நிற்கிது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க நிற்கிது பாருங்கள். அப்படியே நாங்கள் ரொம்ப ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோவாகவே தான் போயிட்டுருக்கோம். அண்ணன் டீ காஃபி சப்ளை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கேருந்து கேனில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து போயிட்டு கஸ்டமருக்கு டோர் டெலிவரி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷமாக இந்த டிராஃபிக் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்ம போக வேண்டியிருக்கு. இருந்தாலுமே அங்கே பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் ஃபுல்லாகவே டிராஃபிக் இருக்குது. அதாவது முன்னாடி வண்டி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா, இல்லை பிரேக் டவுன் ஆகிருக்கா, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம டிராஃபிக்கை தாண்டி போனால் தான் நமக்கு என்ன ஏதுன்றது தெரியும். ஸோ நம்ம பொறுமையாக டிராஃபிக்கை தாண்டி போவோம். என்ன நடக்குதுன்னு முன்னாடி பார்ப்போம். வாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பைபாஸில் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ டிராஃபிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து பெருங்குளத்தூர் டு புழல் பைபாஸ். இந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்க எங்கேயுமே வந்து நின்று போகிற அளவுக்கு இங்கே எந்த ஒரு ட்ரபுளும் கிடையாது. ஏன்னா பைபாஸில் கிளியராக இருக்கும் ரோடு. எப்போவுமே வண்டிங்கெல்லாம் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா போரூர் டோல்கேட்டில் தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தாண்டினதுமே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம அதை தாண்டி மதுரவாயில் பைபாஸில் தான் நம்மளோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டரில் நம்ம ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் போடுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த பெட்ரோல் ஸ்டாப் வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இங்கே பயங்கர டிராஃபிக்கு. இந்த 2 கிலோமீட்டர் நம்ம தாண்டி போய் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ட்ரிப்பை ஃபுல்லாக டைரெக்டு பழவேற்காடு ட்ரிப்பு. அது நம்ம அங்கே போகிறதுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ட்ரிப்பை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோமா, ட்ராப் பண்ணுறோமா, என்ன எது நம்ம போக தான் தெரியும். பார்ப்போம் என்ன டிராஃபிக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to me now. I wanna wake up with you in the morning. Say what you wanna say to me now. I wanna wake up with you in the morning. Show me there's nothing fake to me now. I wanna wake up with you in the morning. We can do nothing at all. So what if
ஒரு வழியாக நம்ம பெட்ரோல் பம்ப் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வண்டிக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுருவோம். இதுதான் நம்ம அண்ணன் பெட்ரோல் கன்மேன் அண்ணன். நம்ம வண்டிக்கு ஒரு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லியிருக்கோம். ஒரு 400 நம்ம வண்டி பெட்ரோல் போட்டுப்போம். ஏன்னா வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 48, 50 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இங்கே ஒரு 400 ரூபாய்க்கு போட்டால் தான் நம்ம மொத்தம் 60 கிலோமீட்டர் வருது. 60 ரிட்டன் 60 120 கிலோமீட்ரு, ஒரு 200 கிலோமீட்டர் வரா மாதிரி நம்ம மைலேஜ் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது அவ்வளோதான். இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்த வழியிலேயே ரிட்டன் ஒன் வேலையே போகிறோம். நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த பைபாஸில் கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இப்போ கனெக்ட் ஆனதும் நம்ம ஒரு வழியாக நம்ம பைபாஸை வந்து கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா போலீஸ்கார் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து இந்த டிராஃபிக்லாம் சரி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஒன்வே வழியாக அப்படியே போயிட்டு நம்ம வழியாக நம்ம வந்து ஏறிடுவோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போட்டுட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் அப்படியே வந்து நம்ம பைபாஸில் வந்து கனெக்ட் ஆகிறோம். கனெக்ட் ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ட்ரிப்பை வந்து இப்போ தான் நம்ம ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுக்குவோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரிப்பை வந்து என்ன ஆச்சு, கம்ப்ளீட் பண்ணோமா இல்லையான்றதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.